வாசல் இப்படி இருந்தது. சரி இதை க்ளீன் பண்ணலான்ட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணேன். பாருங்கள், பெட்ரூம் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூம் முடிச்சுட்டு அடுத்துக்கு கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சன் போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி இருந்தது. ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு வீட்டையும் பெருக்கிட்டேன். வீட்டை பெருக்கிட்டு ஹால் பெருக்கிட்டு மாப் போட்டாச்சு. மாப் போட்டதுக்கு அப்புறமா தான் வெளியவே வந்தேன். ஃபஸ்ட்டு வெளியே வந்து அது பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ குப்பை, ஸ்மெல் வேறு. அதுக்கப்புறம் வெளியே க்ளீன் பண்ணி வாசல் ஃபுல்லாக பெருக்கி நீட்டாக ஆச்சு. இப்போ தான் மனசுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாச்சு. வீடு இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு எவ்வளோ வாசல் குப்பையாக கிடந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நீட்டாக. எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு காஃபி, பிளாக் காஃபி போட்டு நானும் என் பொண்ணும் உட்காந்து குடிச்சிட்டு இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம்.